வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற இன்ஸ்டாகிராமிற்கும் ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாருங்கள், இன்றைய உண்மையில் நடந்த ஓர் சம்பவம். தலைப்பானது பேருந்து நடத்துனர் தமிழ்மொழி. காண்போம். தமிழ் எங்கள் மூச்சு என்ற கொள்கையோடு ஓட்டுநரும் நடாத்துனரும் தங்கள் வாழ்வியல் பயணத்தில் அதிகமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர். எங்கும் எதிலும் தமிழ் என்பது அவர்கள் மூச்சு. ஒரு சிலர் இப்படி இருப்பதனால்தான் மெல்ல தமிழ் இனி சாகாது என்று அறியலாம். அப்படி இருந்தாலும் நடந்த ஓர் சம்பவத்தை பேருந்து நடத்துனர் தமிழ்மொழி கதை வழியே காண்போம். இக்கதை தஞ்சை மாவட்டம் குடந்தை என்கின்ற கும்பகோணத்தில் நடந்த சம்பவம். நான் அப்பொழுது கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலகட்டம். அப்போதைய எனது கல்லூரி தமிழ் பேராசிரியர் ஒருவர் எப்பொழுதும் கிராம பகுதியிலிருந்து அந்த பேருந்து வழியே கல்லூரிக்கு வருவதை வழக்கமாய் கொண்டிருந்தார். யாவரும் தமிழில் உரையாட வேண்டும் என்பதை கல்லூரி பயிலுவோரிடமும் உணர்த்தி வந்தார். தன் எதிரில் படுவோரிடத்தும் தமிழின் வன்மை மென்மைகளை அழகாக கூறுவார். வழக்கமாய் வரும் பேருந்தில் ஓட்டுநர் தமிழழகனும் நடத்துனர் தமிழ் மொழியும் இருப்பர். அவர்கள் தமிழ் மொழியில் உரையாடுவதில் கவித்துவம் மிக்க வல்லவர்கள். ஓட்டுநர் தமிழ் ஆர்வலர் என்றாலும் கவிதையை ரசிப்பவர் என்றாலும் தமிழ்மொழி பேசும் தமிழில் தன் மனம் லயித்து போவார். நடத்துனர் பெண்மணி என்றாலும் அந்த தமிழ் மொழியானவள் தன் வேலை நேரத்தில் கூட அந்த தமிழ் மொழியில் உரையாடுவதில் வல்லவள். பயணச்சீட்டு வாங்கிவிட்டீர்களா என்றும் பயணிகளை கேட்பார். ஏறுமின் இறங்குமின் உங்கள் இடம் வந்துவிட்டது என்று ஏறுங்கள் இறங்குங்கள் என்பதை ஏறுமின் இறங்குமின் என்று கூறுவாள் அந்த பெண்மணி. தயவு செய்து யாவரும் அமைதி காத்து இருக்கையில் அமருங்கள் என்றும் யாவரையும் மரியாதையுடன் வழிநடத்துவார். அடிக்கடி அறிவுரை கூறுகின்ற நடத்துனர் தமிழ்மொழி என்னவென்றால், கவனமாக ஓட்டுங்கள் தமிழழகன் ஓட்டுநரே என்றும் அவருக்கு அறிவுரை கூறுவாள் இந்த பெண்மணி. பெண்மணியின் கவித்துவத்தில் மெய்மறந்து போவார் இந்த தமிழ் அழகன் ஓட்டுநர். ஒரு முறை எதிரே ஒரு நாய் குறுக்கிட்டது அந்த பேருந்தை. அதை கவனிக்கவில்லை ஓட்டுநர். அதை அறிந்த நடத்துனர் பெண்மணி தமிழ்மொழியானவள், ஓட்டுநரே கால்தடிக்கு கைதடிக்கு இடுங்கள் என்றார் பிரேக் போடுவதற்கு. அதை புரிந்திடாத ஓட்டுநர் கால்தடிக்கு கைதடிக்கு என்றதும் அருமையான கவித்துவம் என்று அந்த கவித்துவத்தில் மெய்மறந்து பேருந்தை நிறுத்தாமல் செலுத்திவிட்டார். அதனால் நாய் ஒன்று அடிபட்டு இறந்து போனது. தான் கூறியும் பேருந்தை நிறுத்தாமல் கைதடிக்கு கால்தடிக்கு இடாமல் இப்படி செய்துவிட்டாரே இந்த ஓட்டுநர் என்று வருந்திய பெண்மணி தமிழ்மொழி
தாங்கள் கால்தடிக்கியை போட்டிருந்தால் நாய் உயிர் பிரிந்து இருக்காதல்லவா என்று அறிவுறுத்தினாள் ஓட்டுநருக்கு. நீ எப்பொழுது சொன்னாய்? பிரேக் போடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? அல்லது விசில் ஒலி செய்திருக்கலாம் அல்லவா? நான் கவனிக்கவில்லையே என்றார். நான் தான் கூறினேனே கால்தடிக்கி பிரேக் போடுங்கள் என்று. ஓ, கால்தடிக்கி பிரேக்கா? அதை நான் கவனிக்கவில்லை என்று வருந்தினார். கால்தடிக்கி என்பது கவிதை போல் ஆகிவிட்டது ஓட்டுநருக்கு. வழக்கில் பெரும்பாலும் பிரேக் போடுங்கள் என்றால்தான் புரிகிறது என்று நாங்களும் அறிந்து கொண்டோம். எங்களுடன் பயணித்த தமிழ் பேராசிரியரும் சில வேளை ஆங்கிலமே வழக்கு மொழியாகிவிட்டது, மக்கள் மெதுவாகத்தான் தூய தமிழை உணர்ந்து கொள்வார்கள் என்று கருதினார். அந்த சம்பவம் எனக்கு நினைவு இன்றும் உண்டு. மேலும் ஒரு நாள் சிலர் இறங்கும் இடங்கள் வந்ததும் அந்த நடத்துனர் பெண்மொழி தமிழ்மொழியானவள், எல்லோரும் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது, முதலில் அறிவாளி, நோயாளி, குற்றவாளி மூவரும் இறங்கலாம் என்று பயணிகளிடம் கூறினார். அதை கேட்ட பயணிப்பவர் சிலர், அறிவாளி, நோயாளி, குற்றவாளி, என்ன இப்படி குறிப்பிடுகிறார் இந்த பெண்மணி நடத்துனர் என்று ஒரு மாதிரி அவளை நோக்கினர். என்னப்பா, யாரை இப்படி சொல்கிறாள் இந்த பெண் நடத்துனர் என்று எல்லோரும் விழித்தனர், ஒன்றும் புரியாமல். ஆனால் தமிழ் ஆர்வலர் நடத்துனர் தமிழ் மொழியின் தமிழ் ஆர்வத்தை அந்த இடங்களை வைத்து அறிந்து கொண்டார் அந்த தமிழ் பேராசிரியர். நடத்துனரை பாராட்டினார். பின்பு பேருந்தில் உள்ளவர்களுக்கு அந்த பெண்மணியின் கவித்துவத்தை, தமிழின் அருமையை எடுத்துரைக்கும் பாங்கை புரிய வைத்தார். அதெல்லாம் ஒன்றுமில்லை, இவ்விடத்தில் காலேஜ், ஹாஸ்பிட்டல், கோர்ட் மூன்றும் ஒரு சேர ஒரே இடத்தில் இருப்பதால் இந்த இடம் வந்தவுடன் அவர்களுக்கு புரிவதற்காக அறிவாளி, நோயாளி, குற்றவாளி மூவரும் இறங்கலாம் என்று சூசகமாக கூறினார் தமிழில். அந்த இடத்தைத்தான் கல்லூரிக்கு அறிவாளி என்றும், மருத்துவமனைக்கு நோயாளி என்றும், நீதிமன்ற கோர்ட்டுக்கு குற்றவாளி என்றும் இருப்பிடத்தை குறிப்பிட்டு இறங்கச் செய்ததை அழகாக விளக்கினார் இந்த தமிழ் பேராசிரியர். அவரின் தமிழ் பரப்பும் இந்த செயலை எண்ணி நான் அப்பொழுதும் வியந்தேன். யாவரும் தொழில் வேளையிலும் தமிழ் எங்கள் மூச்சு என்ற கொள்கையோடு திகழ்வதையும் நான் அறிந்தேன். எப்படி மெல்ல தமிழ் இனி சாகும், ஒவ்வொருவர் நல்லவர் உள்ளங்களிலெல்லாம் தமிழ் வேரூன்றி தழைத்து வளர்கிறது அல்லவா, அதை நாம் எண்ண வேண்டும் என்று நானும் நினைத்து கொண்டேன். எனவே இப்படிப்பட்ட தமிழ் ஆர்வம் மிக்க ஓட்டுநர் தமிழழகனையும் நடத்துனர் பெண்மணியாம் தமிழ் மொழியையும் நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அவர்களின் தமிழ் வளர்ப்பு பயணம் தொடரட்டும். வாழ்க வளமுடன்.